திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கூட யார் இருக்கிறா? மிகப்பெரிய கொள்கை வாழ திரு செந்தில் பாலாஜி. அவருக்கு 10 ரூபாய் தவிர எந்த கொள்கையும் தெரியாது. இவங்க 5 வருஷமா ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அவரே வந்து பேட்டி கொடுக்கிறாராம், 10 ரூபாய் ஏன் வந்து ஒழிக்கலன்னு. எவ்வளவு பெரிய திருட்டுதனம் பாத்தீங்களா? அப்ப என்னுடைய சகோதரர் ரமேஷை பார்த்து சொல்றாரு, அவரு வந்து அவருடைய சமூகத்தை பேரை சொல்றது. நான் ஏன் அந்த சமூகத்தை பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நாங்கள் உண்மையான சமூக நீதி காவலர்கள். எந்த ஜாதி பேரையும் சொல்றதே கிடையாது. திரு ரமேஷ் அவர்களை சொன்னார் பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பொதுச்செயல் ஐடி தலைவர் கண்ணால பட்டு இன்னைக்கு வேட்பாளராக அமைச்சராக்கி இருக்காரு. அவர் ஜாதி பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் கஷ்டப்படும் பொழுது எங்களுக்காக ஒவ்வொரு டிவிலையும் பேசி தலைவருக்காக பேசக்கூடிய ஒரு தம்பியா எடுத்துட்டு போய் இன்னைக்கு அமைச்சரா உட்கார வச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் அண்ணன் கூட கஷ்டப்பட்டார்கள் எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இங்க கூட அமைச்சர்கள்லாம் சும்மா வரல, ரெக்கமெண்டேஷன்ல வரல. எங்களுடைய அண்ணன் உணர்வு ரீதியாக ஒவ்வொருத்தையும் இந்த இடத்துல இந்த அமைச்சர் இருந்தா அவர் செய்வாரு அப்படின்னு டிக் பண்ணி இருக்கிறார். இப்ப கொள்கை பேசுறவங்க திமுகன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அதை என்னைக்கே உடைச்சிட்டாங்க. ஜாதி அரசியலையும் மத அரசியலையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடைசியில பெரிய அரசியல் தெரியுமா? ஒரு சாமானியன், ஒரு ஒடுக்கப்பட்டவன், ஒரு ஏழையிலிருந்து வந்தவங்க ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? 50 வருஷ வரலாற்றுல ஒரு சாதாரண ஏழை ஆக முடியுமா? ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? அப்ப 108 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களே, அந்த வெற்றியை நான் சொல்றேன். மித்த எல்லா தொகுதியும் திமுக 40-50 கோடி செலவு பண்ணுச்சு. இன்க்ளூடிங் கொளத்தூர் தொகுதியில வந்து செலவு பண்ணாங்க, இன்க்ளூடிங் சேப்பாக்கம் தொகுதியில செலவு பண்ணாங்க தன்னுடைய மகனுக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய 108 பேர்ல 10 லட்சம் 15 லட்சம் கூட செலவு பண்ணாம அந்த 108 எம்எல்ஏ தமிழக மக்களும் பெண்களும் இளைஞரும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வெற்றி! உலக வரலாற்றில் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். 1967 அண்ணா உருவாக்கும் பொழுது ஆட்சி மாற்றம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக இளைஞர்களால் மாற்றப்பட்டது. 77 எம்ஜிஆர், ஐயோ என் பிள்ளைய கருணாநிதி ஐயா அடிக்கிறாங்களே, அதனால இந்த மகனுக்கு ஓட்டு போடணும், பெண்களும் இளைஞரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் 2026 என்ன நடந்துச்சு? கரூர் மக்களுடைய படுகொலைக்கு அப்புறம் பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்து என் புள்ள திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா வேணும் அப்படின்னு அன்போட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த வரலாறு தமிழக வரலாற்றில் இதான் முதல் முறை. அப்படி இருக்கும்போது இந்த அன்பையும் நம்பிக்கையும் உடைக்க முடியுமா? போலி பிரச்சாரம் முடியுமா? திமுக போலி பிரச்சாரம் 30 நாள் ஆயிருக்கு. 30 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க திமுக. என்ன மாற்றத்தை நீங்க உருவாக்குனீங்க சொல்லுங்க? இதே மதுரை 45% ஸ்லம்ஸ் இருக்கு, மாத்தினாங்களா? குடிசை பகுதிகள் இருக்கு, மாத்தினாங்களா? 30 நாள் என்ன திட்டங்கள் செய்யணும்னு எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஒவ்வொரு அமைச்சரை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பிரீஃபிங் கொடுத்துட்டு இருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்படைன்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய கால நேரங்கள் தான் ஆகும். அதை எக்ஸிகியூஷனுக்கு ஒரு டைம் எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு.